வணக்கம் நண்பர்களே. எஸ்டிக்கு 414 ஐசியில் ஒரு கால் வந்து கட் ஆயிடுச்சு. இந்த கால் தான் இது வந்து உள்ளேருந்து வெளியே வந்துடுச்சு. இதை நம்ம எப்படி இதை ஜாயின் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த சைடு தான் வந்துச்சு இந்த கால். ஃபஸ்ட்டு எஸ்டிக்கு 414 நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த ஓரத்தில் வச்சு லேசாக இப்படி நிம்னா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த முதல் பின்னு தான் கட்டாயிருக்கு. அந்த பின்னை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பின்னை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா சால்ட்ரிங் பண்ணி கரெக்டாக அந்த கால் வந்து எந்த பொசிஷன் வந்துச்சோ அந்த பொசிஷன் கரெக்டாக நம்ம வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ணணும். சால்ட்ரிங் பண்ணியாச்சு. வேறு எதுவும் பக்கத்து பின்னில் எதுவும் ஷார்ட்டாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நம்ம சால்ட்ரிங் பண்ண இடத்த லேசாக திண்ணரை அல்லது பெட்ரோல் வச்சு லேசாக நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். லேசாக ஒரு செட்டு மட்டும் அந்த எஸ்டிக் ஐசி பாடியில் பேக்கிக்கு அல்லது வனாப்பாண்டு இந்த மாதிரி பசையை நம்ம லேசாக அப்ளை பண்ணிக்கிட்டு இது கரெக்டான பொசிஷனில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பின்னை நம்ம சரி பண்ணியாச்சு. இப்போ இந்த பின்னை வந்து நம்ம ஈஸியாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இது பின்னு உடஞ்சி போச்சுன்னா சில நண்பர்களே ஐசி தான் மாற்ற நினைப்பாங்க. இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.